ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன கூன்னு சொல்லிட்டு ஒரு மலையாள பேய் படம் கொண்டு வந்திருக்கேன். பேய் படம் அப்படின்னா படம் முழுக்க பயங்கரமான ஹாரர் சீன் வரும், பயங்கரமா பயன்படுத்தும். அந்த மாதிரி கிடையாது, இது ஒரு மாதிரியான மிஸ்ட்ரி ஹாரர். இந்த படத்துல காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய தோப்புக்கு நடுவுல ஒரு பழைய பண்ணை வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல தான் ஒரு குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மனைவி குழந்தையோட அவருடைய சொந்த வீட்டுக்கு வராரு. இவரு சிட்டியில பண்ணாலும் சிட்டியில செட்டில் ஆனாலும் ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு குடும்பத்தை மீட் பண்ணலாம், சொந்த பந்தத்தை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இவரு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிடையாது, அந்த வீட்லயே பல ஆண்டுகளா பயங்கரமான மர்மமான விஷயம்லாம் நடக்குது. அந்த மர்மமான விஷயம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே புரியல. முக்கியமா நம்ம ஹீரோ நம்பவும் மாட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க அங்கிருந்து சந்தோஷமா இல்ல உயிரோட போனாங்களா இல்லையா அப்படின்றதான் கதை. நிறைய பேர் கமெண்ட்ல கூட கேட்டிருந்தீங்க, ஏன் உங்க வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காதுக்குள்ள தண்ணி போயிட்டு இது வரைக்கும் ஒரு காது அடைச்சிக்கிட்டு இருக்கு. சோ ஒரு ஸ்பீக்கர் தான் ஒர்க் ஆகுது, ஒரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல. அந்த ஒரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகிற வரைக்கும் ஓரளவுக்கு தான் என்னால பேச முடியும். நடுவில் அடிக்கடிக்க லீவும் போடுறேன். கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு வாய்ஸ் வித்தியாசமா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 299K ஃபாதர்ஸ் டேக்கு என் சைட்ல இருந்து ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 299K உங்களுக்கு வாலெட் கிடைக்கும். இது ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் அவைலபிள் இருக்கு. 10 இல்ல 11 தான் இருக்கும். வேணும் அப்படின்றவங்க வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்குள்ள ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு பொண்ணு தனியா நடந்து போயிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த வீட்டுல இருந்து கிழக்கு பக்கம் யாரும் போகவே கூடாது. கிழக்கு பக்கம் அந்த குளிகா தெய்வம் வரப்பகுதி, அந்த பக்கம் மட்டும் யாருமே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டெல்லாம் சொல்லுவாங்க போல. அதை மீறியும் இந்த பொண்ணு அந்த பக்கம் தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவரும் கேக்குது. இந்த பொண்ணு ஜாலியா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல திடீர்னு அங்க யாரோ தூக்கு மாட்டி தொங்குறாங்க. அதை பார்த்து இந்த பொண்ணு பயந்தே போயிட்டா. அது மட்டும் இல்லாம அங்க யாரோ துணி துவைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து பயந்து இந்த பொண்ணு அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணும்போது முன்னாடி இன்விசிபிளா யாரோ நிக்கிற மாதிரியும் ஒரு ஆன்மா இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள போயிட்டு இந்த பொண்ணை பொசஸ் பண்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்படியே இந்த பொண்ணுடைய கண்ணே ஒரு மாதிரி மாறுது. இந்த பொண்ணுடைய பேரு பாரு. இந்த பொண்ணுக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஒரு மனைவி ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வாழ்க்கையை சிட்டியில வாழ்ந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு, ஆக்சுவலா நம்ம ஹீரோ சொந்த ஊருக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த குட்டி பொண்ணு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தன்னுடைய சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வராரு. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே இந்த வீட்டுல ஹீரோடைய அண்ணன் தம்பி இந்த மாதிரி மாமா மச்சான்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹீரோவை வரவேற்று உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போக அங்க ஒரு பையன் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இதே டைம்ல நம்ம ஹீரோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க அண்ணா மனைவி கிட்ட பாரு வரவே இல்ல, பாரு தான் எப்ப வந்தாலும் எங்களை வெல்கம் பண்ணுவா அப்படின்னு. என்ன சொல்றது, அவளுக்கு ஏதோ டிப்ரெஷனா டேப்லெட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா, அமைதியா இருக்கா, யார்ட்டையும் பெருசா பேசவே மாட்டா. ஆனா கூடிய சீக்கிரமே சரியாயிருவான்னு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே உள்ளுக்குள்ள கூட்டு போறாங்க. இதே டைம்ல ஒரு குட்டி பையன் தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கான், யார்ட்டையும் பேச மாட்டான் அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த பையன் பேரு அப்பு. நம்ம ஹீரோடைய பொண்ணே போயிட்டு பேச்சு கொடுத்தாலும் சரியா பேசாம கிளம்பிட்டான். இப்ப நம்ம ஹீரோடைய மனைவி அந்த பொண்ணு இவங்க 3 பேரும் பார்வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போனா அந்த பொண்ணு அமைதியா பேய் பிடிச்ச மாதிரி இல்ல, பேய் பிடிச்சே உட்கார்ந்து ஆன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த குட்டி பொண்ணு பார்வை பார்த்து பயந்தே போயிட்டா. சரி ஓகே, அக்காக்கு உடம்புக்கு முடியல, அப்புறமேட்டுக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக அக்காக்கு என்னதான் ஆச்சு, அக்கா ஏன் அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு ஹீரோ கிட்ட கேட்கும் போது, இல்ல அக்காக்கு மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கான், கூடிய சீக்கிரமே சரியாயிட்டு உங்க கூட விளையாட வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய பழைய ரூம் அதை தான் கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க 3 பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்த டயர்ல செமையா தூங்கிட்டாரு. தூங்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோடைய பேரு சாயி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேக்குது. இவர் ஒரு மாதிரி அலறி போயிட்டு கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இல்ல ஒரு லேடி நின்று இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தூக்கத்துல ஏதோ புலம்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி பார்த்துட்டு லைட் எல்லாம் போட்டு ஹீரோவை எழுப்பி விட, என்னையா ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்ப நேரம் தூங்கிட்டாரு போல, ஏன் எழுப்பி விடல, நைட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது, இல்லங்க நீங்க டிரைவ் பண்ணிட்டு வந்தீங்க, ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணிட்டு வந்தீங்க, அதான் உங்களை டிஸ்டர்பே பண்ணல, கீழே பாருக்காக எல்லாரும் பூஜைக்கு தயாராயிட்டு இருக்காங்க, நீங்களும் கிளம்பி வாங்க அப்படின்னும்
இருக்கும்போது இந்த பூஜை புனஸ்காரம் பேய் பூதம் இது எது மேலேயுமே ஹீரோக்கு நம்பிக்கையே கிடையாது. தன்னுடைய பொண்ணையும் அதே மாதிரி எது மேலேயும் நம்பிக்கை இல்லாம ஒரு தைரியமான பொண்ணா வளர்க்கணும், ஒரு அறிவார்ந்த பொண்ணா வளர்க்கணும் அப்படின்றதுல பயங்கர குறிக்கோளா இருக்காரு. என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு கெடுத்துறாது அப்படின்னு. நான் வேணா உங்க பொண்ணை கூட்டிட்டு போகாம இருக்கேன், ஆனா உண்மையிலேயே பாருக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு, நான் போயிட்டு ப்ரே தான் பண்ண போறேன், குட்டி பொண்ணு வந்தா கண்டிப்பா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோ தூங்கி எஞ்சி வெளியே போயிட்டு எங்கேயாச்சும் டவர் கிடைக்குதா நெட்வொர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. லாகின் பண்ணுமா, அங்க மாமா வராரு. யோ இங்க வந்து என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல மாமா லாகின் பண்ணாதான் காசு போடுவாங்க, அதான் லாகின் பண்ண ட்ரை பண்றேன், நெட்வொர்க்கே இல்ல அப்படின்னும் போது இங்க பெருசா நெட்வொர்க்லாம் கிடைக்காது, நெட்டே யூஸ் பண்ண முடியாது, நான் வேணா நாளைக்கு வைஃபைக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாக்குறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் காசு அப்படின்னா பூஜை பண்ணவா. அட ஏமாமா நீங்களும் பூஜை புனஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் டவுன்ல வேலை பாக்குறேன் அப்படின்னு தான் பேரு, எக்கச்சக்கமா அங்கேயே கடன் வாங்கி வச்சிருக்கேன், இங்க நிறைய பேருக்கு உடம்புக்கும் முடியல எனக்கும் உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப. இல்லடா இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிதான் ஆகணும், ஏன்னா இந்த குடும்பத்துல பிறந்த எல்லாருக்கும் இந்த வீட்டை சேர்ந்த எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஒண்ணு கடன் தொல்லையா இருக்கு, காசு இல்லாம இருக்கு, உடம்புக்கு முடியாம இருக்கு. இப்ப கூட பாரு அந்த பாரு பொண்ணு பேய் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த மாமாவுடைய ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு வந்துட்டு சரியா நடக்க முடியாது, மென்டலி பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பான். என்னுடைய பையனுமே அந்த மாதிரி இருக்கான். இந்த வீட்டுல பிறந்த எல்லாருக்குமே ஏதோ சாபம் பிடிச்ச மாதிரி இருக்கும், சோ நம்ம கண்டிப்பா பூஜை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வீடு இங்கே தான் பக்கத்தில் இருக்கான், அங்கே வைஃபை கனெக்ஷன் இருக்கான், அங்கே போயிட்டு நான் கொஞ்சம் ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. குட்டி பொண்ணும் போர் அடிக்குது நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லைம்மா அப்பா சும்மா போல சுற்றி பார்க்க போல, நான் போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறா. சரி ஓகே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே இந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு பாண்ட் மாதிரி ஒரு குளம் மாதிரி இருக்கும், அந்த குளத்தை பார்த்தோன்னே நான் வரல நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டாரு. இது கிராமத்துக்குள்ள இருக்க ஒரு வீடு, டிவியோ இல்ல நெட் கனெக்ஷனோ போனை யூஸ் பண்றதோ அது எதுவுமே கிடையவே கிடையாது, சும்மா சுத்தி பார்க்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா படுத்து தூங்கலாம். எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குறாங்க. இந்த குட்டி பொண்ணுக்கா ஒரே போரா இருக்கு, அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கா, என்ன பண்றது அப்படின்னே புரியல, அப்பா கூடயாச்சும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும் போது அப்போ இந்த வீட்டுல மாடி இருக்கும், அந்த மாடி மேல இருந்து சவுண்ட் கேக்குது. லாலா நந்த லாலான்னு யாரோ பாட்டு பாடுற மாதிரி சவுண்ட் கேட்க, யாரா இவ்வளவு அழகா பாட்டு பாடுறா சலங்க சவுண்டோட அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு மேல போயிட்டு பார்த்தா பாரு பாட்டு பாடிட்டு இருக்கா. இந்த பொண்ணு போயிட்டு பாருவை பார்க்க, பாருவும் இந்த பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே இந்த பொண்ணு பயந்துட்டு ஓடி வரா. பாருவும் பின்னாடியே ஓடி வர, அங்க துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க, அதுக்கு நடுவுல இருந்து ஒரு கை ஓடி வந்து இந்த பொண்ணை டபகுன்னு பிடிக்க இந்த பொண்ணு பயந்தே போயிட்டா. யாரு ஓடி வந்து பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாருடைய அம்மா தான். எங்க கண்ணா ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது பாரு பாரு பாட்டு சவுண்ட் கேட்டு ஓடி வந்தேன் அப்படின்னும் போது இப்போ பாருவும் வரா. பாருவை பார்த்து பயப்பட, இல்ல பாருவை பார்த்து பயப்படாத, இப்போ பாருக்கு எல்லாமே ஓகே, அக்கா குணமாயிட்டா அப்படின்னு. இப்போ பாருவே வந்து எனக்கண்ணா உனக்கு பாட்டு கத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியடா கேட்க, எப்பா சாமி எனக்கு பாட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஓடி போயிட்டா. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வராரு. நைட்டு வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்லயே சாப்பிட்டாராம். அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் இவ்வளவு லேட்டாலாம் வராத, காட்டுக்குள்ள வரும்போது கொஞ்சம் பார்த்து வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ மேல போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலான்னு போக, அந்த டைம்ல கீழே வந்துட்டு இந்த பாருக்காக எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்றாங்க. நம்ம ஹீரோ மேல போயிட்டு கபோர்ட்ல கண்ணாடி பார்த்து ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல பின்னாடி யாரும் நடந்து போற மாதிரி பாக்குறாரு. யாரா இது பின்னாடி நடந்து போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோக்கு கனவுல ஒரு லேடி வந்தாங்க இல்லையா, அதே லேடி. இவங்க பாட்னு இறங்கி கிச்சனுக்கு போறாங்க, இவரும் பின்னாடியே போறாரு. பின்னாடியே போயிட்டு பார்த்தா அவங்க ஹீரோக்கு பின்னாடி தான் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நோட் பண்ணாத சமயத்துல வெளியே போயிட்டாங்க. அந்த டைம்னு பார்த்து பாரு பூஜையில இருந்து எனக்கு தண்ணி தாகமா இருக்கு தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வர, பாருவை திடீர்னு பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பயந்தே போயிட்டாரு. பயந்ததுல கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ ஹீரோடைய அண்ணன் பாருடைய அப்பா வராரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் இல்ல சும்மா தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு. பாருவை பார்த்தெல்லாம் பயப்படாத, அவளுக்கு இப்போ ஒண்ணுமே இல்ல, அவ குணமாயிட்டா, பூஜை பண்ண கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து அப்பு மத்த குட்டி பசங்க, ஹீரோடைய பொண்ணு, ஹீரோடைய மனைவி, அண்ணாவுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்துட்டு எங்கேயோ கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்போ பக்கத்து வீட்டு தாத்தா பாக்குறாரு. எல்லாரும் இந்த டைம்ல எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி சும்மா ஊருக்கு வந்திருக்காங்க இல்லையா, சுத்தி காமிக்கலாம் கோவிலுக்கு போறோம் அப்படின்னும் போது, ஏமா சின்ன குழந்தைங்க தான் அடம் முடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கூட அறிவு இல்ல, இது வந்துட்டு குளிகாவர டைம், இந்த டைம்ல யாராவது கோயிலுக்கு போவாங்களா, ஒழுங்கா வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தவனே இந்த பொண்ணு அப்பா கிட்ட வந்து யார் அந்த குளிகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ உடனே மனைவியை முறைக்கிறாரு. ஏங்க நாளா ஒண்ணுமே சொல்ல, பக்கத்து வீட்டு தாத்தா தான் சொன்னாரு அப்படின்னும் போது, அப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க, குளிகால்லாம் ஒண்ணுமே கிடையாது, சின்ன பசங்க இருட்டுல வெளியே போக கூடாது, இருட்டுல வெளியே போனா ஏதாவது பூச்சி போட்டு கிடைக்கும், இல்ல எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு
சொல்லிட்டு குளிகா வரும்னு பயமுறுத்துவாங்க. வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா குளிகா அப்படின்னா காவல் தெய்வம், உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோடைய பொண்ணுக்கு ஒரே போரா இருக்கு. இங்க டிவியும் இல்ல போனும் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு இங்க நிறைய பசங்க இருக்காங்க இல்லையா, இந்த அப்போ வந்துட்டு ஹீரோடைய அண்ணாவுடைய குட்டி பையன், அதாவது பாருடைய தம்பி, மத்த பசங்க எல்லாரும் சேர்ந்துட்டு காட்டுக்குள்ள அங்க இங்கன்னு போயிட்டு இருக்கும்போது அப்போ இந்த ஊர்ல இது இருக்கும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி காமிக்க ஒரே போரா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ அப்படின்னு குளிகா வர இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு அப்பு கூட்டிட்டு போயிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க திடீர்னு யாரோ வந்து பயமுத்துறாங்க. இந்த குட்டி பொண்ணு மட்டும் இல்லாம எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஆனா குட்டி பொண்ணு மட்டும் வந்த ஆளுடைய மூக்குல ஒரு குத்து விடுறா. இவன் யாரு அப்படின்னா, சரி மக்களே, இந்த பசங்களுக்கு அங்கிள் முறை வேணும். இவன் ஊர்ல சித்த மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ லீவு டைம்ல ஊருக்கு வந்து பசங்களை பயமுறுத்தி இருக்கான். இப்போ இந்த சவுண்டு கேட்டு அந்த பெரியப்பா வராரு, ஹீரோடைய அண்ணா. டே நீங்க ஏன்டா அந்த பக்கம் போனீங்க, அது வந்துட்டு குளிகாவுடைய இடம், அந்த பக்கம் யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்ப, அப்பா யாருதான்ப்பா இந்த குளிகா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட கேட்டா யாருமே சொல்ல மாட்டாங்க. பாட்டி முன்னாடி இருந்தாங்க, பாட்டி கதையா சொல்லுவாங்க. பாட்டி போனதுக்கு அப்புறமா யாருமே கதையே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தன் வந்தான் இல்லையா, சரி அவங்கிட்டயே போயிட்டு கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் வந்துட்டு பேக்ல ஒரு செடி மாதிரி வச்சு கொண்டு வந்திருப்பான். இது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது வந்துட்டு ஒரு மாதிரி பேய்கள் கெட்ட சக்திகள் எல்லாத்தையும் விலக்கி வைக்கக்கூடிய ஒரு செடி. இந்த செடியை பார்த்தா பேய்களோ இல்ல கெட்ட சக்திகளோ என்ன நெருங்காது, அதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம பசங்களுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி வந்துருமா, பொம்மை சாக்லேட் அந்த மாதிரிலாம் வாங்கி வந்திருப்பான். இவங்கிட்டயே கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குளிகா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்ப எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறமேட்டுக்கா வந்து பேசலாம், கதையெல்லாம் அப்புறமேட்டுக்கா சொல்றேன் அப்படின்னு. எப்படியும் கிணத்துல தண்ணி கிடையாது, நீ குளத்துல தான் குளிப்ப, குளிக்கும் போது கதையை சொன்னா என்ன அப்படின்னும் போது சரி ஓகே கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குளத்துக்கிட்ட உட்காந்து அப்படியே கதை பேச ஆரம்பிக்கிறாங்க. முன்னொரு காலத்துல மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவுடைய பையன் இருந்திருக்கான். பையனுக்கு 16 வயசு இருக்கும் போதே அவனுக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா அவன் உயிரை கொண்டு போலான்னு வர, அந்த பையன் யமதர்மராஜா வராரு, நம்ம உயிரை கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு ஓடி போயிட்டு சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிறான். சிவனே என்னை காப்பாத்து, சிவனே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா அப்பயும் அந்த பையனை விடாம பாசக்கயிறை போட்டு இழுக்கும் போது அவர் இழுத்த இழுல அந்த சிவலிங்கமே ஆடுது. இதனால சிவன் கோவப்பட்டு தன்னுடைய 3வது கண்ணை திறந்து, என்னுடைய சிவலிங்கத்தையே ஆட்டி பார்த்துட்டியா, என்னுடைய பக்தனையே இந்த மாதிரி பண்ணி பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி அடைச்சு வச்சுட்டு இருக்காரு. யமதர்மராஜாவையே பிடிச்சி அடைச்சு விட்டா என்ன ஆகும், ஊருக்குள்ள இந்த உலகத்துக்குள்ள யாருமே சாகல, மக்கள் தொகை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப மக்கள் தொகை அதிகமான இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜாவுடைய தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் உயிரெடுக்கிற வேலைய குளிகா தெய்வத்துக்கிட்ட சிவன் கொடுத்தாரு அப்படின்றதான் கதைன்னு சொல்லி முடிக்கும் போது, அப்படின்னா என் ஃப்ரெண்டு உன்னியோடைய அப்பா மோசமான ஆளா, கொலகாரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது புரியலடா அப்படின்னு. இந்த வருஷம் ஊர் திருவிழாப்போ குளிகா விஷயத்தை அந்த உன்னியோடைய அப்பா தான் போடுவாராம், அதனால அவரு மோசமானவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அந்த பையனுடைய அப்பா மோசமானவர் கிடையாது, குளிகா தெய்வத்துடைய ஆன்மா இருக்கு இல்லையா, அது அப்பாவுடைய உடம்புக்குள்ள போடும், அவர் வந்துட்டு குறி சொல்லுவாரு, சாமி ஆடுவாரு, சோ அந்த அப்பா மோசமானவர் கிடையாது, குளிகாவுமே தெய்வம் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்து இந்த செரி அங்கிளுடைய ரூம்ல காமிக்கிறாங்க. எல்லா பசங்களும் அங்கிளுடைய ரூமுக்கு வந்துட்டாங்க. எதுக்காகனா குளிகாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் தான் சொல்லியிருப்பாரு. குளிகா இந்த பக்கம் வரும், நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்ப பாத்தீங்க கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவருக்கு ஒரு 5 வயசு இருக்குமா. அந்த டைம்ல நைட்டு அம்மா கூட தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ சவுண்டு கேட்டு கண்ணை முடிச்சிருக்காரு. கண்ணை முடிச்சு பார்க்கும்போது குளிகா வரக்கூடிய பகுதி இந்த கிழக்கு பக்கமா குளிகா வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பக்கம் சும்மா பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நெருப்பு பந்து வடிவத்துல ஒன்னு கிராஸ் பண்ணி போயிருக்கு. அதுதான் குளிகா தெய்வம். அதுக்கு முன்னாடி யாராவது போனாங்க அப்படின்னா கண்டிப்பா கொன்னுரும் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வந்துட்டாரு. எங்க பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்தா இங்க இருக்கா. எல்லாரும் சேர்ந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி அங்கிள் குளிகாவெல்லாம் பார்த்திருக்காரு, குளிகா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னும் போது ஹீரோ கடுப்பாயிட்டாரு. அங்கிளை கூப்பிட்டு வச்சு கழுவி ஊத்துறாரு. இந்த பேய் கதை, நாய் கதை, சாமி கதை இது எதுவுமே என் பொண்ணு கிட்ட சொல்லாத, நீ பாட்னு அமைதியா வந்தியா, வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு பொண்ணையும் கூப்பிட்டாரு. வாமா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பொண்ணு வரமாட்டேன், நான் இங்கதான் தூங்க போறேன், எல்லாருமே இங்கதான் இருக்காங்க பாருங்க, வரமாட்டேன் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. மனைவி சொல்றாரு, யாரு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அப்புறம் மனைவியே சொல்றாங்க, இங்க பாருங்க அவதான் தூங்க போறேன் அப்படின்னு சொன்னா அவளுக்கும் சின்ன வயசு மெமரிஸ் நிறைய இருக்கணும் இல்லையா, அதனால தான் அமுச்சு விட்டேன், தூங்கட்டும் வாங்க நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க. இந்த குட்டி பொண்ணு மட்டும் குளிகா வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவளுக்கும் லைட்டா தூக்கமா தான் இருக்கு. மத்தவங்க எல்லாரையும் எழுப்புனா யாருமே ஏஞ்சிக்க மாட்டாங்க. அப்ப மட்டும் ஏஞ்சி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அந்த விண்டோ ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருக்க ஒரு நெருப்பு பந்து மாதிரி அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. இந்த பொண்ணு பார்த்து
பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறா. நான் குளிகாவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலைல கட்டுறாங்க. இந்த குட்டி பொண்ணு அங்கிள் அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு அந்த ஸ்பாட்டு குளிகா வர ஸ்பாட்டு கிழக்கு பக்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அங்க கூட்டிட்டு போயிட்டு நான் குளிகாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல, குளிகாவை பாத்தியான்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் பயந்துட்டு ஓடுறாங்க. ஆனா அங்கிள் கண்டுபிடிச்சிட்டாரு. என்னம்மா கதையா சொல்றியா, சும்மா பொய் சொல்றியா அப்படின்னு போது பாதி பொய் பாதி உண்மை அப்படின்னு சொல்றா. அந்த நெருப்பு பந்த பார்த்தது உண்மை, மத்தபடி நான் சொன்னது எல்லாமே கதை அப்படின்னு சொல்றா. அடுத்து அங்க ஏதோ சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளும் குட்டி பொண்ணும் கூட ஓடி வந்துட்டாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போலாம், அந்த வேலை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப இந்த குட்டி பொண்ணு போயிட்டு குளிகாவை பார்த்தேன் அப்படின்னு, குளிகாவெல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது, நீ வேற எதாவது பார்த்திருப்ப. இல்லப்பா நான் குளிகாவை தான் பார்த்தேன், நெருப்பு பந்த பார்த்தேன் அப்படின்னு போது, இல்லம்மா நைட் டைம்ல இங்க இருக்கிற அந்த இலை தலையெல்லாம் காஞ்சி போயிட்டு மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆகும், அது தீப்பத்தி எரிய கூட வாய்ப்பு இருக்கு, அதை தான் பார்த்திருப்ப அப்படின்னு. அப்ப குளிகாலாம் இல்லையா, நம்மள வந்து அட்டாக் பண்ணாதா அப்படின்னு போது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, குழந்தைங்க நைட் டைம்ல வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, நீ எதுவுமே நம்பாத, அப்பாவுக்கு இப்ப டைம் இல்ல வந்து சொல்றேன்னு கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் இந்த செரி என்ன பண்றான் அப்படின்னா, பாரு வந்துட்டு வீட்டுல சும்மாவே இருக்கா, மத்த பசங்களாம் வெளியே போறாங்க விளையாடுறாங்க, இந்த பொண்ணு எதுவுமே பண்ணாம வீட்டுக்குள்ளேயே டிப்ரெஷனா உட்கார்ந்துட்டு இருக்காளே, இவளையும் கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி காட்டுக்குள்ள ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கிட்ட யாருமே போக மாட்டாங்க, ஆனா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் கூப்பிட்டு கிளம்ப, ஏன் அங்க யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டா, சில பல வருஷங்களுக்கு முன்னாடி அங்க ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பொண்ணும் சேர்ந்துட்டு குளிக்க போயிருக்காங்க. குளிக்க போயிட்டு வந்து பார்க்கும்போது குட்டி பொண்ணு ஆளக்கானும், அம்மா தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டு பார்த்தாலும் ஆளக்கானும். அப்புறம் அங்க இங்கன்னு தேடி பார்க்கும்போது குளத்துக்குள்ள அந்த குட்டி பொண்ணுடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க இங்க வரதுக்கு முன்னாடி சில பல வருஷங்களுக்கு முன்னாடியே இங்க ஒரு லேடி தூக்கு போட்டு தொங்கி இறந்து போயிட்டாங்களாம். அந்த லேடியோடைய ஆன்மா தான் அந்த குட்டி பொண்ணை கொலை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுக்க பேசிக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த விஷயம்லாம் நம்பாதீங்க, குட்டி பொண்ணு தெரியாம தண்ணிக்குள்ள உழுந்து கூட இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அட பாவி, ஸ்டார்டிங்ல கதையெல்லாம் சொல்லி பயமுத்திட்டு அதுக்கப்புறம் நம்பாதீங்க அப்படின்னா என்ன இளவு கதரா இது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பசங்க கதையை கேட்டுக்கிட்டே முன்னாடி நடந்து போகும்போது, அப்ப இந்த பாரு மட்டும் ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருக்கா, தலையை கீழே போட்டு. ஏமா என்னமா பண்ற, தனியா நின்று என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டக்குன்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி மாறிட்டு இவருடைய கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குன பொண்ணு, நான் ஒன்னும் தற்கொலை பண்ணி சாவல, என்ன சில பேர் சேர்ந்துக்கிட்டு கொலை பண்ணி மாட்டி விட்டு போயிட்டாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு. இந்த பொண்ணு இப்படி பண்ணோனே குட்டி பசங்க எல்லாம் பயந்துட்டு ஓடுறாங்க. இது காடு, யார் யாருக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழியெல்லாம் தெரியல. ஆனா இந்த அப்பு இருக்கா பாத்தீங்களா, இவன் மட்டும் எப்படியோ ஓடி வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்ல எல்லாரும் கிளம்பி காட்டுக்குள்ள வராங்க. காட்டுக்குள்ள வரும்போது எல்லா பசங்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பாருவும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறா. எங்கடா இந்த செடியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குளத்துக்கிட்ட பார்த்தா இந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சி தூக்கி குளத்துக்குள்ளேயே போட்டாலாம். ஆனா இவனுக்கு நல்லாவே நீச்சல் தெரியும் அப்படின்றதுனால நீந்தி வெளியே வந்திருக்கான். இவனையும் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல வச்சு அண்ணன் செம்மையா திட்டாரு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, இந்த டைம்ல பசங்களை வெளியெல்லாம் கூட்டிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது, இல்ல பகல்ல தான் கூட்டிட்டு போனேன், திடீர்னு பாரு டிப்ரெஷன்ல ஏதோ இந்த மாதிரி பண்ணிட்டா, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும் போது அண்ணன் செம்மையா புலம்புறாரு. நான் எப்ப இந்த வீட்டை எடுத்து நடத்த ஆரம்பிச்சனோ அதோட எல்லாமே நாசமா போச்சு, என்னுடைய பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டா, எனக்குன்னு வருமானமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் போது அண்ணியும் செம்மையா புலம்புறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணை பார்க்கும் போதுலாம் பாவமா இருக்கு, திடீர்னு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை போட்டு முட்டிக்கிறா. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்காக தான் வந்துட்டு பூஜை பண்ணலான்னு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. காசு இல்லாத காரணத்தினால பூஜை பண்ணோம் அப்படின்னா எக்கச்சக்கமா செலவாகுமா, காசு இல்லைன்னா பூஜை பண்ணாம இருக்கும் அப்படின்னும் போது அங்க அங்கிளும் இருக்காரு. டே குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ, அதை விட்டு சும்மா பூஜை அப்படின்னா எப்படா குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அண்ணன் கடுப்பாயிட்டாரு. என்னுடைய பொண்ணுக்கு வந்ததுனால இந்த மாதிரி சொல்றீங்க, உங்க பொண்ணுக்கு உங்க பசங்களுக்கு வந்திருந்தா இந்த மாதிரி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணும்போது, சரி ஓகே இவன் இந்த மாதிரி ஃபீல் பண்றானே, நம்ம ஒரு வாட்டி இந்த பூஜையை பண்ணி பார்த்தாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓகே சொல்றாங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா காசை போட்டு மொத்தமா ஒரு பூசாரி ஒரு சாமியாரை ஃபிக்ஸ் பண்றாங்க. அவரும் வீட்டுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாருவும் பாருடைய அம்மா அப்பாவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாருவை இந்த மாதிரி பூ போடு அப்படின்னும் போது அந்த பொண்ணு பூ போட்டுக்கிட்டு இருக்கா. இவரு செமையா மந்திரம் பண்றாரு, ஏதோ மாந்திரிக வேலையெல்லாம் பார்த்து இந்த பேயை ஓட்ட ட்ரை பண்ணும் போது ஒரு மாதிரியாவது இந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து அந்த ஆன்மா வெளியே வர ட்ரை பண்ணுது. அப்போ வந்துட்டு கரண்ட் எல்லாம் போயிட்டு வந்து மொத்தமா கரண்ட் கட் ஆயிட்டு இங்க விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருப்பாங்க, அந்த விளக்கும் அணையுது. இப்போ இருட்டா இருக்கேன்னு போன் டார்ச் லைட்லாம் ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணிட்டு பார்த்தா இந்த பாருவை ஆளக்கானும் எங்க போனா அப்படின்னு தெரியல. பொண்ணு
ஆளக்கானடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு முழுக்க தேடுறாங்க. நம்ம ஹீரோவை தேடி போகும்போது அப்ப அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்றா. உனக்கு தான் நல்லாவே பேச தெரியும் இல்லையா, நல்லா வாயாடுவ, அன்னைக்கு உங்க அம்மா அந்த கிணத்துக்குள்ள விழுந்து சாகும்போது மட்டும் ஏன் உனக்கு வாயே வரவே இல்ல, உங்க அம்மா இறந்து போனதுக்கு நீதான் காரணம் நீதான் காரணம் நீதான் காரணம் அப்படின்னும் போது இவர் ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அங்க வந்த மனைவி பாரு இங்க இருக்கா ஓடி வாங்க அப்படின்னும் போது சாமியார் வந்துட்டு இந்த பொண்ணுடைய தலையில இதோ கைய வச்சு முடிய பிடிச்சி இழுத்து மந்திரம்லாம் சொல்லி இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு எப்படியோ அந்த ஆன்மாவை ஒரு மண்பானைக்குள்ள வச்சு அடைச்சி ஒரு துணியை போட்டு கட்டாரு. கட்டிட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதை கொண்டு போயிட்டு தண்ணியில கரைக்கணும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட யாருமே பானையை வாங்க தயாராகவே இல்லை. எல்லாரும் பேய பார்த்து பயப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பயமே இல்லாம போயிட்டு நானே பானையை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்புறாரு. அப்ப குட்டி பொண்ணு நானும் கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூப்பிடுறாரு. ஆனா அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க. குட்டி குழந்தையை கொண்டு போயிட்டு என்ன பண்ண போறீங்க, நீங்க மட்டும் தனியா போயிட்டு வாங்க அப்படின்னும் போது இல்ல அவன் வந்து பார்க்கட்டும், இது எதுவுமே ஒண்ணுமே கிடையாது, சாதாரண விஷயம் தான், இது எல்லாமே இந்த மக்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் புரிஞ்சு தைரியமா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அண்ணன் அந்த மாமா எல்லாரும் கிளம்புறாங்க. எல்லா ஆண்களும் கிளம்புறாங்க. கிளம்பி கார்ல போயிட்டே இருக்கும்போது பாதி வழியில கார் டக்குன்னு நின்னு போச்சு. என்னடா கார் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி செக் பண்றாங்க. தள்ளியோட பாக்குறாங்க. தள்ளி விடும் போது நம்ம ஹீரோ தான் கையில அந்த பானையை வச்சிருப்பாரு. குட்டி பொண்ணு உள்ளுக்குள்ள உட்கார வச்சிருப்பாங்க. சோ அந்த பொண்ணு கையில பானையை கொடுக்க அந்த பொண்ணு பயப்படாம பானையை வாங்கி கையில வச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ எல்லாருமே சேர்ந்து தள்ளுவாங்க பாருங்க. அந்த தள்ளின ஃபோர்ஸ்ல ஒரு மாதிரி இந்த பொண்ணு ஷேக் ஆயிட்டு கீழே விழுகிறா. கீழே விழும்போது அந்த பானையை வந்துட்டு பாத்தீங்கன்னா வண்டியில மோதி பானையில ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. பானையில ஓட்டை விழுந்தவனே ஒரு மாதிரி அமானுஷமா நடக்குது. பானைக்குள்ள இருந்து காத்து வெளியே வர மாதிரிலாம் இருக்கு. இந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல பயந்தாலும் விரல வச்சு அந்த பானையுடைய ஓட்டையை மூடுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி ஒரு ஏரி மாதிரி இருக்கு, அந்த ஏரி கிட்ட போயிட்டாங்க. இந்த சாமியார் தான் போயிட்டு அந்த பூஜையெல்லாம் பண்ணி கரைக்க போறாராம். எல்லாரும் திரும்பி அந்த பக்கமா நில்லுங்க, என்ன சவுண்டு கேட்டாலும் இந்த பக்கம் திரும்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ குட்டி பொண்ணு கேக்குறா ஏன் திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி பார்த்தா அவர் என்ன பண்றாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். அங்க எதுவுமே நடக்காது, சும்மா நம்மளுடைய நம்பிக்கைக்காக திரும்பி அந்த பக்கம் நிக்க சொல்லிருக்காரு. அமைதியா நில்லு, வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல சாமியாரும் போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு திருப்தியாவே இல்ல. இந்த செடி போயிட்டு கேக்குறாரு என்ன சாமி ஆச்சு அப்படின்னும் போது இல்ல எப்பயுமே இந்த மாதிரிலாம் பண்ணி முடிக்கும் போது கண்டிப்பா எனக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும், இந்த வாட்டி எந்த சாட்டிஸ்பேக்ஷனும் இல்லவே இல்ல, ஏதோ தப்பா இருக்கு. ஏன்னா பல வருஷமா இந்த வீட்டை ஆட்டி படைச்ச ஒரு கன்னி பொண்ணுடைய ஆவியை தான் அடைச்சி கூட்டிட்டு வந்திருக்கோம். இது எதுவுமே பண்ணாம இந்த மாதிரி சாந்தமாலாம் போற ஆன்மாவே கிடையாது, எனக்கு ஏதோ தப்பா தோணிட்டே இருக்கு அப்படின்னும் போது சாமி அது கன்னி பொண்ணுடைய ஆவியோ இல்ல பண்ணி பொண்ணுடைய ஆவியோ எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லையா, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவன் கிளம்புறான். ஆனா சாமியார் மட்டும் அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போறாரு. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பாரு ஒரு மாதிரி மயக்கமான நிலைமையில இருக்கா. பாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆயிட்டா, அதாவது ஓட்டுன பேய் திரும்ப அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள வந்து போட்டு படாத பாடுபடுத்தி அதுக்கப்புறமா மயக்கமாயிருச்சு அப்படின்னு சொல்ல இப்போ மாமா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் பேயும் கிடையாது நாயும் கிடையாது, இந்த பொண்ணுக்கு சில மென்டல் ப்ராப்ளம்லாம் இருக்கு, அதை சரி பண்ணும் அப்படின்னா நல்லா டாக்டரா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். என் பேச்சை கேட்காம இந்த மாதிரி காசெல்லாம் வேஸ்ட் பண்றீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை திட்டிக்கிட்டு இருக்கும் போது இந்த லேடிஸுடைய உடம்புக்குள்ள பேய் வருது. சொல்ல போனா ஹீரோவுடைய மனைவியுடைய உடம்புக்குள்ளேயே பேய் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆடுறாங்க. இப்போ எல்லாரும் மறுபடியும் அந்த சாமியாரை கூப்பிடும் போது சாமியார் வந்து பாக்குறாரு. என்னமோ நடந்திருக்கு, அது என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு தான் எனக்கே தெரியல, மறுபடியும் பேய் ஓட்ட பூஜை பண்ணாதான் கரெக்டா இருக்கும், ஆனா உடனே பண்ண முடியாது, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நானும் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீங்களா ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க, நான் வந்து பேயை ஓட்டி கொடுக்குறேன், நீங்க எனக்கு காசே கொடுக்க வேணாம், அதுக்கு முன்னாடி பேய்கிட்ட இருந்து பத்திரமா இருக்கணும், பேய் உங்களை அட்டாக் பண்ணக்கூடாது, இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்காக நான் வந்துட்டு மதுரிச்சு தாயத்து மாதிரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கட்டி விட நம்ம ஹீரோ மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் வேணாம் என் பொண்ணுக்கும் வேணாம் அப்படின்னும் போது நீ நம்புற, நீ எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா நம்புற, இந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத, இந்த தைரியத்தை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ மேல போயிட்டு தூங்கறதுக்காக பெட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ குட்டி பொண்ணு வரா. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அந்த வண்டியில வந்துகிட்டு இருக்கும் போது பானை உடஞ்சி பேய் வெளியே வந்துருச்சு போல, அதனாலதான் பாரு அக்காவுடைய உடம்புக்குள்ள மறுபடியும் அந்த பேய் வந்துருச்சு அப்படின்னும் போது என்னமா சொல்ற, ஒண்ணுமே புரியல அப்படின்னு இந்த பொண்ணு எல்லாமே தெளிவா சொல்றா. இல்ல கண்ணா பேயெல்லாம் உண்மை கிடையாது, இது எல்லாமே இந்த பூஜை நம்ம பண்ண புனஸ்காரம் இது எல்லாமே பெரியப்பாவுடைய ஒரு நம்பிக்கைக்காக மட்டும்தான், மற்றபடி பேயும் கிடையாது பூதமும் கிடையாது, என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்த மற்ற யார்ட்டையும் சொல்லாத, சொன்னா பயந்துருவாங்க அப்படின்னும் போது சரி ஓகே, நம்ம பாரு அக்காக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, மற்றவங்களுக்குலாம் அதாவது அம்மாக்கு வந்துச்சு மற்ற பெரியம்மாக்கு வந்துச்சு, அவங்களாம் ஏன் பேய் பிடிச்ச மாதிரி கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களுக்கு பேயெல்லாம் பிடிக்கல, இப்போ வந்துட்டு நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே சில மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, இது வந்துட்டு ஜெனட்டிக்கா பாட்டி தாத்தாக்கெல்லாம் வந்து இப்போ வந்துட்டு பாருக்கு வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னும் போது அப்படி பார்த்தா கூட ஜெனட்டிக்ல அம்மா அப்பா எப்படி
சேருவாங்க, ஐ மீன் அம்மாவும் அந்த பெரியம்மாவும் எப்படி சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பொண்ணு கேள்வி எல்லாமே கரெக்டா கேட்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா இது வந்துட்டு ஒரு மாதிரி சயின்ஸ். என்னன்னா இப்ப யாராவது வாமிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கூட போயிட்டு நின்னா நமக்கும் கொமட்டி வாமிட் வரும். இப்ப யாராவது கொட்டாவி விட்டாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது நமக்கும் கொட்டாவி வர மாதிரி இவங்க அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாங்க, வேற எதுவுமே இல்ல, நீ அமைதியா இதை பத்தி எல்லாம் யோசிக்காம போயிட்டு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. ஆனா இந்த குட்டி பொண்ணு அமைதியா தூங்காம செரி அங்கிள் அதுக்கப்புறமா மற்ற கசன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் போயிட்டு நான் வந்துட்டு அந்த இதுவை தெரியாம உடச்சிட்டேன், பேய் வெளியே வந்துச்சு, என்கிட்ட பேசிச்சு, ஆச்சா பூச்சான்னு இவ ஒண்ணு நடந்தா 9 கதையா சொல்லிக்கிட்டு இருக்கா. பேயா எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னு கேட்கும் போது இந்த குட்டி பொண்ணு அப்படி போச்சு அப்படின்னு திடீர்னு கதவுலாம் டமால் டிமின்னு அடிக்குது, கதவுலாம் லாக் ஆகுது, அந்த லைட்லாம் அப்படியே ஃபிளிக்கர் ஆகி எரிய ஆரம்பிக்குது. இவங்களுக்கா ஒரே பயமா இருக்கு. பயந்துட்டு வெளியே வந்தா பெரியப்பாவும் பெரியம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லா சேவிங்கையும் போட்டு இந்த பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணா கடைசியில் அதுவும் வேலைக்காவல, என் பொண்ணை இதை வச்சும் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி அழுகுறாங்க. இதை கேட்கும் போது குட்டி பொண்ணுக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அந்த இதுவை பாதுகாப்பா வச்சுக்காம அந்த பானையை உடைச்சி ஓட்ட போட்டதுனாலதான் பேய் திரும்ப வந்து அந்த பாரு அக்காவுடைய உடம்புக்குள்ள போயிருச்சு போல, இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி இந்த குட்டி பொண்ணு அழுக ஆரம்பிக்கும் போது சரி சொல்றாரு, இல்லம்மா இதுக்கு நீலாம் காரணம் கிடையாது, பேய் வந்திருந்தாலும் கண்டிப்பா இங்க எங்கேயாச்சும் இருக்கும், பேயை புடிச்சிடலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறுவாரு. இப்போ செரியோடைய ரூம்ல தான் செரி மற்ற எல்லா பசங்களும் ஒன்னா படுத்துட்டு இருக்காங்க. அப்படி படுத்துக்கிட்டு இருக்கும் போது செரியோடைய முகத்துல ஏதோ தண்ணி வடிகிற மாதிரி இருக்கு. கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு அப்படியே ஈரமா நின்னுட்டு அந்த தண்ணி தான் இவர் மேல சொட்டிக்கிட்டு இருக்கு. இவர் அந்த பேயை பார்த்து பயந்தே போயிட்டாரு, செமையா கத்துறாரு. இவரு கத்தல எல்லாரும் எழுந்துட்டாங்க. பக்கத்துல தான் நம்ம ஹீரோடைய பொண்ணும் அந்த அப்புவும் படுத்துட்டு இருப்பாங்க. அங்கிள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி அன்னைக்கு பாரு என்ன தண்ணிக்குள்ள தூக்கி போடும் போது அங்க ஒரு பேய் குட்டி பொண்ணை பார்த்தேன், அதே குட்டி பொண்ணு இன்னைக்கு இங்க பார்த்தேன், பேயா வந்து என்ன பயம்புத்துறா அப்படின்னு போது பார்த்தா பெட் எல்லாம் ஈரமா இருக்கு. அங்கிள் நீங்க கனவு கண்டு உச்சா போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டேய் உச்சாலாம் கிடையாது, பேய் தான் வந்துச்சு, பேய் ஊத்துன தண்ணிடா அப்படின்னா இவங்கெல்லாம் நம்பாம ஐயோ அங்கிள் வந்து உச்சா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டில விட்டு கீழே இறங்கி படுக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோடைய பொண்ணு மற்ற பசங்களாம் சேர்ந்துட்டு இந்த பேய் கதையே பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம செரி இருக்கான் இல்லையா, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போன் பேசிட்டு வரான். அதே டைம்ல இந்த மாமாவுடைய பையன் கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளா இருப்பான் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்து வரான். என்னடா நடந்து வர, அதுவும் வித்தியாசமா நடந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சோழ கொல்ல பொம்மை இந்த மாதிரி தான் நடந்து வரும் அப்படின்னு சொல்றான். சோழ கொல்ல பொம்மை நடந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த சோழ கொல்ல பொம்மைய வேற மாதிரி வேற பக்கமா திருப்பி வச்சிருப்பாங்க. இப்ப இது வேற பக்கமா திரும்பி இருக்கு, இது எப்படி சாத்தியம், கிட்ட போயிட்டு பார்த்தாதான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு போக பயம். அதனால செரியை கூப்பிட்டு நீ போயிட்டு பாரு அப்படின்னும் போது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நீ போறியா இல்லனா நீ அடிக்கடிக்க வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கால் பண்ணி பேசுறியே அதை வீட்டுல போயிட்டு போட்டு கொடுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண, போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பாக்குறான். கிட்ட போனவனே அந்த சோழ கொல்ல பொம்மை கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்குது. ஐயோ என்ன காப்பாத்துங்க அப்படின்னும் போது அவங்க எல்லாரும் பயந்து ஓடியே போயிட்டாங்க. ஆக்சுவலா சோழ கொல்ல பொம்மை எல்லாம் கையை பிடிச்சி இழுக்கல, இவன் தான் சும்மா ஃபன் பண்ணிருக்கான். ஆனா இப்பதான் நோட் பண்றான் இந்த சோழ கொல்ல பொம்மை இந்த பசங்க சொல்ற மாதிரி வேற பக்கமா திரும்பி இருக்கு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு டவுட் இருந்தாலும் போன் எடுத்து செல்ஃபி எடுத்து பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போன்ல கேமரா ஆன் பண்ணி பார்க்கும்போது அப்ப அந்த சோழ கொல்ல பொம்மை திரும்பி இந்த செல்ஃபிக்கு போஸ் கொடுக்குது. இதை பார்த்து பயந்தவ நேரா ஓடி வரான். ஓடி வந்தா வீட்டுக்கு நடுவுல குளம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அங்க வந்து உட்காரான். அங்கதான் பசங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த சோழ கொல்ல பொம்மை திரும்பி பார்த்துச்சு, நகர்ந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரே பயமா இருக்கு. இந்த டைம்ல ஏதோ ஒண்ணு வந்துட்டு அந்த பாட்டுக்குள்ள விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்டு எல்லாரும் ஓடுறாங்க. அப்போ ஹீரோடைய பொண்ணு மட்டும் உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டா, கதவும் லாக் ஆகுது. அந்த சோழ கொல்ல பொம்மை தான் பேய் பிடிச்சி வந்து இப்போ குட்டி பொண்ணுடைய காலை பிடிச்சி சமையா இழுக்குது. சரி எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க ட்ரை பண்ணா கதவை திறக்கவே முடியல. இவன் ஸ்டார்டிங் சீன்ல வரும்போது சில மூலிகை மாதிரி கொண்டு வந்தான் பாத்தீங்களா, இது வந்துட்டு பேயை வரட்டும் கெட்ட சக்தியை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலிகையை தூக்கி அந்த கதவுக்கு மேல வைக்கும் போது கதவு திறக்குது. இவனும் ஓடி போயிட்டு எப்படியும் அந்த பொண்ணை காப்பாத்திட்டான். இந்த டைம்ல அந்த மாமாவுடைய பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க வந்து பயந்துட்டு ஓடும் போது அங்க ஒரு படிக்கட்டுல தவறி கீழே விழுந்து காலில் சமையா அடிப்படுது. இவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்திருப்பாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி மாமா பையனுக்கு அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு குட்டி பொண்ணு எல்லாமே சொல்லிடுறா. சோழ கொல்ல பொம்மைக்கு பேய் பிடிச்சு என்ன பிடிச்சிருச்சு, கொலை பண்ண பாக்குது, எல்லாரையும் விரட்டுது அப்படின்லாம் சொல்ல, முக்கியமா செரி தான் காப்பாத்தினாரு, செரி கூட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது அங்க செரி நிக்கிறாரு. அவரை பிடிச்சி ஹீரோ அடிக்காத குறைய செம்மையா திட்டுறாரு. நான் அன்னைக்கே சொன்னேன் என் பொண்ணை பயமுறுத்தாத, இந்த பேய் கதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னும் போது நீ டாக்டராக போற, நீயும் பேய் பூதம்னு ஏன்டா வளர்ற அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பணும், உடனே போயிட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல போனா மனைவி வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஏன் அப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சின்ன வயசுல இருந்து இதே மாதிரி தான் என்ன பயமுறுத்தி ஒரு பைனாங்கோலியா வளர்த்துறாங்க. கடைசியில என்னுடைய அம்மா சாகும் போது கூட அவங்கள காப்பாற்ற முடியாம நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, கோவத்துல வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க, அமைதியா இருங்க அப்படின்னும் போது, நீ அன்னைக்கு பாருக்கு பேய் பிடிச்சு என்கிட்ட வந்து பேசும்போது நீ நோட் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, புரியலங்க என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நம்ம ஹீரோ வந்துட்டு படியில இறங்கி வரும்போது எதையோ பார்த்து பயந்து பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. டவுசர்லயே பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. கிணத்துல வந்துட்டு தண்ணி எடுத்து கொஞ்சம் கழுவிக்கலாம், மத்தவங்க பார்த்து கலாய்க்கிறதுக்கு முன்னாடி கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, அம்மா வந்துட்டு அங்க தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. அப்படியே நக்கலா பார்த்துக்கிட்டே தண்ணி இறைச்சிக்கிட்டே இருக்கும் போது அம்மாவுக்கு மயக்கம் வர மாதிரி வந்து அப்படியே அந்த கயிறோட சேர்ந்துட்டு கிணத்துக்குள்ள வந்துட்டாங்க. பார்த்த மனுஷனுக்கு பேச்சே வரல, ஒரு மாதிரி பயந்து போயிட்டாரு. செம ஷாக்ல இருக்காரு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் பேச்சு வந்து கத்த ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க, காப்பாத்த ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா லேட்டா வந்ததுனால காப்பாத்த முடியாம அம்மா இறந்தே போயிட்டு இருக்காங்க. அம்மாவுடைய சாவுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பிளாஷ்பேக்க சொல்லிட்டு செமையா அழுகுறாரு. இப்ப நம்ம கிளம்பிடலாம், ஆனா மாமாவுடைய பையனுக்கு முடியல இல்லையா, அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண, மாமாவுடைய பையனுக்கு பெரிய அடிலாம் இல்ல, லைட்டா காலில் காயம்பட்டிருக்கு, அவ்வளவுதானு கூட்டு வராங்க. வந்தா நம்ம ஹீரோ பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா நிக்கிறாரு. அப்போ மாமா தான் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாருக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அண்ணா புலம்பும் போதெல்லாம் நான் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஆனா இப்ப என்னுடைய பையனுக்கு உடம்புக்கு முடியாம போகும்போது லைட்டா காயம்படும் போது தான் அவனுடைய வழி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. இங்க என்னமோ கண்டிப்பா அமானுஷ்யமா நடக்குது. அந்த அமானுஷ்யத்தை தடுக்கணும் அப்படின்னா உன்னுடைய அண்ணா சொல்ற மாதிரி அந்த பெரிய பூஜையை பண்ணாதான் கரெக்டா இருக்கும், குளிகா வந்து அந்த பூஜையை பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசி ஹீரோவை இங்கேயே ஸ்டே பண்ண வைக்கிறாரு. அடுத்த நாள் பெரிய பூஜை பண்றாங்க. குளிகாவெல்லாம் அந்த வேஷம் போட்டுக்கிட்டு வருவார் இல்லையா, உன்னியோடைய அப்பா, அவரு வேஷம் போட்டுக்கிட்டு வராரு. அவருடைய உடம்புக்குள்ள குளிகா வருது. செடிய ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணுது. குட்டி பொண்ணு வந்து பயமுறுத்த இந்த குட்டி பொண்ணு பயந்துட்டு காட்டுக்குள்ள ஓடுறா. குளிகாவும் விரட்டிக்கிட்டு பின்னாடியே ஓடுது. ஓடி போயிட்டு, இங்க பாரு, என்னை பார்த்து பயப்படாத, நான் பேயோ பூதமோ கிடையாது, எனக்கு உண்மையா சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீ ஏன் பார்த்து பயந்து ஓடுற, நீ எதை பார்த்து அதிகமா பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது குட்டி பொண்ணு எதை சொல்றா, ஓ இவ்வளவுதான் பிரச்சனையா, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு காதுல என்னமோ சொல்லிட்டு, நீ இந்த விஷயத்த வெளியே யார்ட்டையுமே சொல்லவே கூடாது, சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு குளிகா தெய்வம் அங்கிருந்து கிளம்பிடுது. இப்போ மத்தவங்க எல்லாம் வராங்க. வந்துட்டு குளிகா கிட்ட என்ன பேசுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது குட்டி பொண்ணு சொல்ல மாட்டேன், சீக்ரெட்னு சொல்றா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் ஒரு மத்தியானம் இருக்கும். சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல எல்லாரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது குட்டி பொண்ணு மட்டும் ஏதோ சவுண்டு கேட்டு கண்ணை முழிக்கிறா. கண்ணை முழிச்சு போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது அங்க வந்துட்டு ஒரு குளம் இருக்கும் இல்லையா, அந்த குளத்துக்கு பக்கத்துல அந்த சோளக்கொல்ல பொம்மை உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த பொம்மையை பார்த்தலாம் இப்ப குட்டி பொண்ணு பயப்படவே இல்லை. கிட்ட போயிட்டு கையில ஒரு கயிறு வச்சிருப்பா. அந்த கயிறை காமிச்சு சும்மா விளையாடுற மாதிரி பண்ணும்போது உண்மையிலேயே அந்த சோளக்கொல்ல பொம்மைக்கு பேய் பிடிச்சிருக்கு. அது எந்திரிச்சு அப்படியே இந்த பொண்ணை பிடிக்க வரும்போது இந்த பொண்ணு காட்டுக்குள்ள ஓடுறா. அந்த குளிகா எந்த பக்கம் வரும், இந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா சொல்லுவாரு. அந்த பக்கமே ஓட இது விடாம விரட்டிக்கிட்டே வருது. அங்க வந்துட்டு பாரு இருக்கா, பாரு கூட காப்பாத்த ட்ரை பண்றா. அப்ப கூட இந்த சோளக்கொல்ல பொம்மை விடாம கிட்ட வந்து இந்த பொண்ணை அட்டாக் பண்ண பார்க்கும்போது அந்த டைம்ல குளிகா வர சவுண்டு கேக்குது. குளிகா வரும்போது ஒரு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே வருவாங்க. அந்த சவுண்டு கேக்குது. நெருப்பு வடிவத்துல நெருப்பு பந்து மாதிரி வந்துட்டு இந்த சோளக்கொல்ல பொம்மைய அப்படியே அடிச்சு தூக்கி இந்த குட்டி பொண்ணை காப்பாத்துது. இதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஓடி வராங்க. எல்லாரும் வந்து பார்க்கும்போது குட்டி பொண்ணு மயக்கமா இருக்கா. இந்த செரி வந்துட்டு டாக்டருக்கு படிக்கிறான் இல்லையா, அவன் நாட்டு மருத்துவம் படிக்கிறான் இல்லையா, அவன் ஏதோ பண்ணி குட்டி பொண்ணுடைய கண்ணை முழிக்க வைக்கிறான். குட்டி பொண்ணு கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப சொல்றா, இந்த மாதிரி அன்னைக்கு குளிகா கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு அந்த சோளக்கொல்ல பொம்மையை பார்த்தா பயமா இருக்கு, பேய் இருக்குமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, ஒருவேளை அந்த சோளக்கொல்ல பொம்மை உன்னை துரத்திட்டு வந்துச்சு அப்படின்னா நீ எப்படியாச்சு என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு வா, அந்த கிழக்கு பக்கமா கூட்டிட்டு வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதனாலேயே இந்த பொண்ணு வேண்முத்துக்குனே ஸ்கேர் ப்ரோவை அந்த பக்கமா கூட்டிட்டு போக குளிகா வந்து காப்பாத்திருப்பாரு. இந்த விஷயத்த சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா சரி, மத்த கசின்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் நம்புறாங்க. இப்போ வந்துட்டு வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபேமிலியை கூப்பிட்டு கிளம்புறாரு. பாரு கூட இப்போ ஓகே தான். நம்ம ஹீரோடைய மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வரும்போது பாரு ரொம்ப சோகமா இருந்தா, ஒரு மாதிரி இருந்தா, இப்ப அந்த பொண்ணும் குணமாயிட்டா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. ஏன் அமைதியா இருக்காரு அப்படின்னே தெரியல. அவங்களும் நோட் பண்றாங்க, என்னையா ஒரு மாதிரி அமைதியா இருக்கு அப்படின்னா, எதுவுமே பேசல, கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க ஹீரோடைய கண் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, நம்ம ஹீரோவே பேய் பிடிச்ச மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அப்புவை காமிக்கிறாங்க. இவன் ஒரு ஓரமா உட்காந்து அந்த குளத்துக்கிட்ட உட்காந்து யார்ட்டையோ பேசிட்டு இருக்கான். ஏதோ குளிகா வந்துச்சான், நெருப்பா வந்துச்சான், அந்த குட்டி பொண்ணை காப்பாத்திச்சான், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. யாருகிட்ட பேசுறான்னு பார்த்தா அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போனா, ஒரு குட்டி பொண்ணு இறந்து போனா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பொண்ணுடைய ஆன்மா அங்க உட்கார்ந்து
உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த ஆன்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆமா, அடிக்கடி நான் தனியா இருக்கும் போதெல்லாம் வந்து என்கிட்ட பேசுற, உன் வீடு எங்க இருக்கு, நீ எப்ப வீட்டுக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் வீட்டுக்கெல்லாம் உன்னால வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இறங்குறா. அதை பார்த்து இந்த குட்டி பையனும் ஷாக் ஆகுறான்னு காமிச்சு இந்த படமும் முடியுது. இந்த படத்துக்கு ஒருவேளை 2வது பார்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா? 2வது பார்ட்டுக்கு வெயிட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, பாய்.